என்று தொடங்கிய அந்த பாடலுக்கான நடன நிகழ்வில் பங்கு பெற்றினார்கள். ஜலாலியா பாடல் பாடசாலையின் சிற்றர்கள் நன்றிகளையும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு கல்விக்கு கரம் கொடுப்போம் என்ற துணைப்பொருளிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இன்றைய நிகழ்வுக்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற அன்புள்ளங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்து வரவேற்றுக் கொண்டு நிகழ்வில் அடுத்து மற்றொரு உரை இடம்பெறுகிறது. அந்த உரையினை தருவதற்காக நான் அன்போடு அழைப்பது போர்ட் ஆஃப் டைரக்டர் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் டாக்டர் VM மௌஃபீத் JP, முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் பணிப்பாளர், அகில இலங்கை சமாதான நீதவான் கௌரவ VM மௌஃபீத் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். මෙම උත්සවයේ ඊළඟට තිබෙන්නේ විශේෂ ආරාධිත අමුත්තා. ඒ වගේම මෙම වැඩසටහන මෙම ස්ථානයේ පැවැත්වීමට ප්‍රධාන මෙහෙයුමා ඩොක්ටර් VM මෞෆීත් මැතිතුමා. முதலிலே இந்த ஊரை கட்டி காத்து பல சாதனைகள் புரிந்துவிட்டு இன்று இந்த ஊரின் மண்ணறையில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நல்லுள்ளம் படைத்த அந்த நல்லடியார்களை ஒரு புறம் விழித்தவனாக அல்லாஹ் அவர்களுடைய கபரறைகளை வெளிச்சமாக்குவான் என்ற பிரார்த்தனையோடு இங்கே இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற கண்ணியத்துக்குரிய எங்களுடைய உலமாக்களே, அதே போன்று எங்களுடைய மனித உரிமைகளின் உலகளாவிய பணியின் பொறுப்பாளர்களாக பணிப்பாளர்களாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய சகோதரர் நலீம் அவர்களே, அதே போன்று எங்களுடைய சகோதரர் சஹாப்தீன் ஹாஜியார் அவர்களே, அப்பே நியோஜ அத்தியட்சத்துமணி அப்பே ருவான் மெத்தித்துமணி, அதே போன்று இங்கே டாக்டர் மயூரன் அவர்களே, சகோதரர் ரோஹான் ராஜ் அவர்களே, சகோதரர் தஸ்லீம் அவர்களே, அதே போன்று எங்களுடைய பூகொடையில் இருந்து வந்திருக்கின்ற வெகு தூரத்தில் இருந்து, அதே போன்று எங்களுடைய பஸ்லான் அவர்களே, எங்களுடைய பலீல் ஹாஜி அவர்களே, அதே போன்று எங்களுடைய நசீம் ஹாஜியார் அவர்களே, ஃபர்ஹான் அவர்களே, இங்கே இந்த விழா கோலத்தை கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரிமார்களே, தாய்மார்களே, இந்த ஊரின் நலன் விரும்பிகளே, உங்கள் அனைவரையும் எனது இதயத்தில் பூத்தளிக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே போன்று எங்களுடைய பியூட்டிஃபுல் கண்ட்ரி நெதர்லாந்தில் இருந்து இங்கே வந்திருக்கின்ற எங்களுடைய I respect you sir, I respect you, I love you, I love you, I love you, welcome to the school Montessori, thank you very much. அதே போன்று இந்த நிகழ்வானது இன்று எமது இந்த ஊரின் ஒரு விழா கோலம் போன்று பிரம்மாண்டமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் எதுக்காக வேண்டி என்று சொன்னால், எதிர்காலத்திலே இந்த மண்ணை ஒரு அறிவின் பூங்காவாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல ஆதங்கத்திலும் நல்ல உள்ளத்திலும் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கின்றோம். அல்லாஹ் எங்களுடைய நல்ல உள்ளங்களையும் நல்ல எண்ணங்களையும் நிச்சயமாக கபூல் செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக, அன்புக்குரியவர்களே, அன்பு தாய்மார்களே, சகோதரர்களே, நான் முதலிலே நன்றி கூறுகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த ஜலாலியா ஆரம்ப பாடசாலையுடைய அதிபர் மிகவும் திறமையானவர், எங்களுடைய ஆசிரியர். அவர் உண்மையிலேயே அவருக்கு தெரியும் ஒரு விதத்தை எப்படி ஹிக்மத்
வரைக்கும் உறுதியாகவும் இறுதியாகவும் இந்த ஊரின் கல்வி மலர்ச்சியை உருவாக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, என்னுடைய அன்பு சகோதரிகளே, கண்ணியமிக்க உலமாக்களே, இந்த ஊர் நலன் விரும்பிகளே, நாங்கள் உண்மையிலே மறந்து போயிட்டு மன்னித்துக் கொள்ளணும். எங்கட குருநாயகல்ல இருந்து வந்திருக்கிற எங்கட ஹலீம் நானா, மாஷா அல்லாஹ், அவங்களும் ஒரு திறமையான ஒரு உதவி செய்யக்கூடியவங்க. அவங்களும் இந்த இடத்துல நான் சொல்லக்குள்ள கொஞ்சம் மனிதன் மறதியாளர், ஒரு பலகீனமானவன். இன்ஷா அல்லாஹ். அதே போல அதற்கு எல்லாத்துக்கும் ஒரு காரண கருத்தா இருக்கின்றது. இப்ப நமக்கு தெரியுதானே, கரண்ட் இருக்குது, வயர் இருக்குது, பிளக்க கொண்டு சரியான இடத்துல அடிக்கிற ஒருத்தர் இருக்கிறாங்க. அவர் தான் எங்கிற கண்டனத்தில் இருக்கிற நிசார் தம்பி. அவருக்கு ஒரு கைத்தட்டல கொடுங்க மாஷா. அவர் சரியான கட்டிக்காரன், கிரிமினல் ஐடியாக்காரன். அவர் சொல்லுவாரு, முதல்ல சொன்னாரு, வந்துதுமா நீங்க கொஞ்சம் எங்கட ஊரை சுத்தி பார்க்க வாங்கலன்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டு சரியான இடத்துல அடிச்சாரு ஆப்ப. அவர் சரி ஊரை சுத்தி பார்க்க தான் கூப்பிட்டாரு. வீட்டுல ஒரு தேத்தனியை தந்து சொன்னாரு, ஸ்கூலுக்கு கொஞ்சம் போயிட்டு வருவோமா. இதுதான் வேணும். ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஒரு வேலை செய்யற ஹிக்மத் ஒன்று வேணும். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவரை புரிந்து கொள்ளணும், ஒரு ஆயுள் அல்லாஹ் பரக்கத் செய்யணும். மாஷா அல்லாஹ். அதே போலதான் எங்க இருந்தாலும் அந்த தொடர்புகளை ஏற்றுப்படுத்தக்கூடிய தன்மைகள் எங்களிடத்தில் உருவாக வேண்டும். நல்ல எண்ணங்களும் உள்ளங்களும் எங்களிடத்தில் இருக்குமே ஆனால் இந்த ஊரை யாரும் அசைக்க முடியாது. அதே போலதான் எங்களோட சகோதரர் நலிம் அவங்க சொன்னாங்க, எப்படின்னு சொன்னா, ஒரு கயிற்றுடைய அந்த கயிற்றிலே பலமான அந்த கம்பீரமான அந்த ஒற்றுமை எப்படி இருக்கின்றதோ இந்த ஊர் மாற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். நான் மிகவும் தாழ்மையுடன் இரக்கத்துடன் பாசத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் பல சாதனை படைக்கக்கூடிய ஊராக இந்த ஊரை கல்வியின் சிகரமாக சுற்றி இருக்கின்ற மலைகள் கம்பீரமான தோற்றத்துடனும் இயற்கை வளங்களும் எல்லா திறமைகளும் இருக்கின்ற ஊராக இந்த ஊரை நிக்க வட்ட வர என்று சொன்னால் இந்த ஸ்ரீலங்காவை அதர வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இந்த ஊர் மாற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் தயாரா இந்த ஊரை நாங்க மாற்றுவோம், கல்வியுடைய சிகரமாக மாற்றுவோம். இன்றைக்கு நாராம்பல சியம்பலா கஸ்தோட்டையில எங்கட மாணவ சமூகம் அலைந்து திரிந்து இந்த கல்விக்காக, கல்வியை கற்பதற்காக எவ்வளவு செலவழித்து தியாகம் செய்தார்களோ அதே போல நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நிக்கவட்ட வனையில பல துறைகளை, விஞ்ஞானத்துறை, மருத்துவத்துறை, எல்லா துறைகளையும் கொண்ட ஒரு பாடசாலை, ஒரு கல்வியின் சிறப்பு சிகரமாக இந்த ஊரை மாற்றுவதற்கு நாங்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நிச்சயமாக எங்களுடைய ஒற்றுமை என்ற ஆயுதம் எங்களுக்கு தேவை. நாங்க இன்னைக்கு கண்ணியமிக்க உலமாக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, வயலுள்ளிக்குள்ளி குமசத்தில் உமசா என்ற குர்ஆனுடைய வசனம் இருக்கிறது. அதிலே புத்தமா என்ற ஒரு ஆயத்து வருகிறது, ஒரு வசனம் வருகிறது. நபி அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், புத்தமா என்றால் என்ன என்று தெரியுமா? இதுதான் பல்லாயிரம் வருடங்கள் மூட்டப்பட்ட பயங்கரமான தீ. அந்த நெருப்பு எப்படிப்பட்ட நெருப்பு என்று சொன்னால் தேகத்தை பட்டவுடன் இதயத்தை பொசைக்கிவிடும். ஒரு மனிதனுடைய கெட்ட சிந்தனைகள், கெட்ட நோக்கங்கள் அடுத்தவன் முன்னேறாம தடுக்கிறது, அடுத்தவனுக்கு குழி வெட்டுறது, பொறாமைப்படுறது, இதெல்லாம் இருக்கிறது இந்த உள்ளத்தில் தான். அப்ப எங்களுடைய உள்ளம் பிரகாசமாக வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உள்ளம் பிரகாசமாக இருந்தால் ஒற்றுமை தானாக வரும், ஒற்றுமை தானாக வரும். ஆனால் இந்த இதுல இருக்கிற ஆண்களை விட பெண்கள் தாராளமா இருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ், தாய்மார்கள் தாராளமா இருக்கிறீங்க. இன்றைக்கு நமது ஸ்ரீலங்கா நாட்டில் இருக்கிற ஒரு பெண்மணி பிரதமர் தான். அதே போல 4 பெண்கள் சேர்ந்தால் ஒரு ஊரை மலர்ச்சியாக மாற்ற முடியும். அதே போன்று அந்த ஊரை குப்பர பெறட்டும். அதே போல தாய்மார்களே, உங்களுடைய ஒற்றுமையும் பலமும், உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த ஊருக்கு நிச்சயமாக தேவை. ஏனென்று சொன்னால் இந்த சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் உலகளாவிய பணியுடைய 189 நாடுகளை கொண்ட இணைப்பை கொண்ட நிறுவனம் இது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒற்றுமைப்படுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு துஆ செய்யுங்கள், உங்களுடைய பிள்ளைகளை ஒரு போதும் திட்டாதீர்கள். பாருங்க, ஒரு எந்த விதமான வஞ்சகங்களும் இல்லாத ஒரு பாசமான ஒரு தோட்டத்துடைய அந்த பச்சிலம் பாலகர்களுக்கு நல்ல விஷயங்களை நீங்கள் போதியுங்கள், ஒற்றுமை பற்றி சிந்திக்க கூடுங்கள். ஆனால் இந்த பொதுப்பணி இருக்கிறது,
சம்பவமாக இருக்கட்டும், எங்களுடைய எங்களுடைய இறப்பு ஒரு சரித்திரமாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சரித்திர ஊராக இந்த ஊரை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். அன்பு தாய்மார்களே, சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, ஆனால் எங்களுடைய உள்ளங்கள் ஒன்றுபட வேண்டும், எங்களுடைய நல்ல எண்ணங்கள் ஒன்றுபட வேண்டும். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே ஒரு பலமான எல்லா வளங்களும் அல்லாஹ் தந்திருக்கிறான், எல்லா வளங்களையும் தந்திருக்கிறான். நீங்க இன்ஷா அல்லாஹ் எதிர்பாருங்க, இந்த ஊர்ல பல மாற்றங்களை நாங்கள் கொண்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். நிறைய நீங்க பாக்குறீங்க தானே, யாரும் நினைக்கிறல்ல எங்களோட பிள்ளைகள் நாசமா போகணும், எங்களோட பிள்ளைகள் தேவையில்லாத விஷயத்துல ஈடுபடக்கூடிய பிள்ளைகளாக மாறணும் யாருமே விரும்ப மாட்டீங்க. ஆனால் இன்று இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் கல்வி என்னும் அந்த ஆயுதத்தில் யுத்தம் செய்தால் மட்டுமே தான் எமது சமூகத்தையும் எமது சமூகம் மட்டுமல்ல எமது ஊரையும் எமது நாட்டையும் காப்பாற்ற முடியும். அந்த கல்வியை வளர்த்தக்கூடிய ஒரு வளமான ஊராக இந்த நிக்கவட்டவன மாற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதற்கு உங்களுடைய ஒற்றுமை தான் பலமாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த ஒற்றுமையையும் அந்த கல்வியுடைய மலர்ச்சியையும் அந்த கல்வி பூங்காவையும் இந்த நிக்கவட்டவனையிலே நாங்கள் உருவாக்குவதற்கு முதல் கட்டமாக சகோதரி எங்களுடைய இந்த ஆசிரியர் ரலினா அவர்களுடைய இந்த ஆரம்ப பாடசாலையிலே இருந்து இந்த விதையை விடுகிறோம். இந்த விதை நாளை இன்ஷா அல்லாஹ் கல்வியின் சிகரமாக ஒரு பெரிய ஆலமரமாக இந்த நிக்கவட்டவனையிலே வளர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இறுதியான ஆசையாக இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ். இதே போல அன்புக்குரிய எங்களுடைய சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போலதான் மாஷா அல்லாஹ் நீங்கள் எல்லோரும் துஆ செய்யுங்கள். எங்களுடைய சஹாபின் ஹாஜியா, நான் வயோதிபன் அல்ல, சமூக சேவை செய்வதில் இளமையானவன், என்னுடைய முதுமையை நான் தூக்கி எறிந்து விட்டேன், சமூகத்துக்காக என்னை அர்ப்பணிக்க வந்திருக்கின்றார். அவருக்கும் எங்களுடைய கரகோஷங்கள். அதே போல இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கிற மாதிரி தூரத்துல இருந்து வந்திருக்கிற எங்க மயூரன் பிரதர், எங்க ரொஹான் தம்பி ட்ரிங்கோல வருகிற இந்த 25ஆம் தேதி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு, அங்கே சுமார் 250 மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலே வழங்க இருக்கின்றது. அவர் இன்ஷா அல்லாஹ் திறமையான புள்ள, இதுல எந்த விதமான ஆகம குல பேதத்துவ இந்த விதமான ஒரு உணர்வான இந்த பணியை நாங்கள் செய்து கொண்டு போகிறோம். அதே போல அல்லாஹ் எங்களுடைய கண்ணியத்துக்குரிய ஒரு மௌலவி குவைத்தில் இருக்கிறார், ரிஷாத் மௌலவி, ஒரு 5 முத்த அந்த பூகோடையில இருந்து எனக்கு தந்திருக்கிறார். அவர்களும் இங்கே சமூகம் அளித்திருக்கிறார்கள். அவர்கள் தான் எங்களுடைய பலீல் ஹாஜி, அதே போல எங்களுடைய ஃபர்ஹான் தம்பி, எங்களுடைய நசீம் ஹாஜி, எங்களுடைய ஃபஸ்லான் தம்பி அவர்கள். ஆனால் இவர்கள் 5 பேரும் பஞ்ச பாண்டவர்களாகத்தான் இந்த மண்ணை மிதித்து இருக்கிறார்கள். அதுல ஒருத்தர் வரல, இன்ஷா அல்லாஹ் அவரும் இந்த மண்ணுக்கு வருவாங்க. இவங்க எல்லோருமே இந்த கல்விக்காக மாபெரிய பணியை, இந்த கல்வியை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சமூகத்தை ஒரு சாதனையாளர்களாக, சாமானியர்களையும் சாதனையாளர்களாக மாற்ற வேண்டும் என்று அன்புக்கரமும் பாசக்கரமும் நேசக்கரமும் நீட்டி வந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் உண்மையிலே சகோதரர்களே, இங்கே பல மாற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும். உங்களை மிகவும் மனம் உருகியவனாக கேட்கிறேன். இந்த ஊரை நாங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்படுத்துவோம். இந்த நிர்வாகங்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், உலமாக்களுக்கு கண்ணியம் கொடுங்கள், சிறுவர்களை பாசம் காட்டி அவர்களை நேரான பாதையில் விட்டு செல்ல நாம் எல்லோரும் தயாராகும் இன்ஷா அல்லாஹ். அதே போலதான் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் இந்த மண்ணிலே ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு உறவான ஒரு குடும்பமாக நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக நாங்கள் செயல்படுவோமே, ஆனால் நாளை வரலாறு படைத்த ஒரு நிக்கவட்டவனை நீங்கள் காண்பீர்கள் இன்ஷா அல்லாஹ். அதே போலதான் අපේ රුවනයියා මම බොහොම ආදරේ එතුමාත් එක්ක එතුමා මිනිතරම මට කියනවා මන්දිතුමා ඔබතුමා යන පාර හරි මේ ගමනට මගේ ජීවිතේත් මම කතා කරන්න ලේසි කියලා මෙතුමා මට සියලුම ඕන වෙලාවට මට උපදෙස් දෙනවා. එතුමා සෑහෙන මිනිසුන්ට සෑහෙන උදව් කරපු කෙනෙක්. එතුමාත් මේ වෙලාවේ මම මතක් කරනවා. அதே போல இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் மாறி வருகிறது. எதிர்காலத்திலே எங்களுடைய டீச்சர் அவர்கள் சொன்னார்கள், அவசரமாக இந்த பாடசாலையுடைய பில்டிங்கை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் செலவு போகுது. முன்னுக்கால ஒரு 40 லட்சம் ரூபாவை நாங்கள் ரெடி பண்ணி இன்ஷா அல்லாஹ்
கொஞ்சம் அவசரமா அந்த பில்டிங்கை கட்டி முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே போல நிக்கவட்ட வனையில் எங்க சஹாப்தீன் ஆஜியார் நலிமாங்களும் சேர்ந்து ஒரு சவுண்ட் சிஸ்டத்தை 2 லட்சத்துக்கு தந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் 10 நாளையில எங்களுடைய கண்டலத்துல 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 கிளாஸ் ரூம் கட்டுறதுக்கு எங்களுடைய நலீம் ஹாஜியாரும் சஹாப்தீன் அவர்கள் முன் வந்திருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ். இதே போல நிறைய வேலை திட்டம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். நிறைய நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இந்த பூமியை விரிப்பார்கள். ஆனால் உங்களுடைய நாங்கள் பணிவாகவும் அன்பாகவும் கேட்டுக்கொண்ட தாய்மார்களே, உங்களுடைய ஒற்றுமை என்ற பலத்தை தாருங்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலங்களிலே சிறப்பான ஒரு ஊரை நீங்கள் காண்பீர்கள் இன்ஷா அல்லாஹ். அந்த வல்லவன் அல்லாஹ் யாரெல்லாம் இந்த நிகழ்வுக்கு வந்து நல்ல உள்ளத்தோடு நல்ல எண்ணத்தோடும் உதவி செய்ய காத்திருக்கிறார்களோ அவர்களை பொருந்திக் கொள்வானாக. வல்லவன் அல்லாஹ் இந்த ஊரை ஒற்றுமைப்படுத்துவானாக. நல்ல தியாகத்தோடும் நல்ல உள்ளத்தோடும் சிறப்பாக சேவை செய்யக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் இந்த ஊரிலே அல்லாஹ் உருவாக்குவானாக. எந்த ஊரிலே மக்கள் மாணவர்கள் அலையாக திரண்டு கல்வியை கற்பதற்கு ஓடுகிறார்களோ அந்த ஊராக இந்த நிக்கவட்டவனையை வெகு சீக்கிரமாக வல்லவன் அல்லாஹ் மாற்றித் தருவான் என்று கூறி உங்களிடத்திலே விடைபெறுகிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.